ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். ஆனாலும் சீக்கிரமாய் அவருடைய கிரியைகளை மறந்தார்கள். சங்கீதம் 106:13. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இன்னும் ஒரு சோதனை வந்துவிட்டது, இன்னொரு பிரச்சனை வந்துவிட்டது, இன்னும் ஒரு நெருக்கடி வந்துவிட்டது. ஏன் திரும்ப திரும்ப சோதனையே வருகிறது என்ற கேள்விதான் நமது மனம் முதலாவது கேட்கிறது. இதுவரை வந்த பிரச்சனைகளில் எல்லாம் கர்த்தர் கடந்து வர செய்திருக்கிறார். இந்த சோதனையையும் நாம் கடந்து செல்வோம். கடந்து செல்ல கர்த்தர் கிருபை தருவார். இதுவரை கடந்தோம், இன்னும் கடப்போம் என்பதே நமது விசுவாசமாக இருக்க வேண்டும். கோலியாத் என்ற சோதனை வந்தபோது ராஜா சவுல் மிகவும் பயந்து விட்டான். ஆனால் தாவீது சிங்கத்தின் வடிவத்திலும் கரடியின் வடிவத்திலும் பெரும் சோதனைகள் வந்தபோது கர்த்தர் கடந்து வர செய்தது அவனுக்கு ஞாபகம் இருந்தது. எனவே இதுவரை கடந்து வர செய்த தேவன் இதையும் கடந்து போக வைப்பார் என்ற நம்பிக்கையோடு செயல்பட்டு கோலியாத்தை வெற்றி கண்டான். ஆம், மீண்டும் ஒரு கஷ்டம், ஏன் மீண்டும் ஒரு சோதனை என்று அல்ல. வாழ்க்கையில் திரும்ப திரும்ப ஏதாவது ஒரு சோதனை ஏதாவது ஒரு வடிவத்தில் வருவது இயற்கையே. ஆனால் இதுவரை எத்தனையோ இக்கட்டுகளையும் நெருக்கடிகளையும் கடந்து வர தேவன் கிருபை செய்தாரே, இப்போது நமக்கு உதவுவார் என்பது நமது நம்பிக்கையாய் இருக்க வேண்டும். அப்போது இயேசுவின் பலத்தால் நாம் சகலத்தை மேற்கொண்டு ஜெயமாய் வாழ தேவன் அனுகிரகம் தந்தருள்வார். பார்வோனிடமிருந்து எபிரேயர்களை தேவன் விடுவித்தார். செங்கடல் வழியாய் பாதை ஏற்படுத்தி சேதமின்றி வழி நடத்தினார். ஆயினும் மக்கள் அடுத்ததாக ஒரு சோதனை வந்தபோது அதுவரை தேவன் நடத்தி வந்ததை மறந்தார். அவர்கள் முறுமுறுத்தார்கள். அவர்களின் அவிசுவாசம் தேவனை விசனப்படுத்தியது. நாம் அவர்களைப் போல இராமல் திரும்ப திரும்ப சோதனை தாக்கினால் திரும்ப திரும்ப தேவ கிருபை நம்மை தாங்கும் என்ற விசுவாசத்தில் நம்பிக்கையோடு நிலைத்திருப்போம். கர்த்தர் கிருபை செய்வார். ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமும் காருண்யமும் நிறைந்த பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, எல்லா சூழ்நிலைகளிலும் இக்கட்டுகளிலும் நீர் எங்களை நடத்துகிறவர், நடத்துவார் என்ற நம்பிக்கையில் நாங்கள் நிலைத்திருக்க தேவன் எங்களுக்கு இரக்கம் செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் நீர் எங்களுக்கு அரணாக, கோட்டையாக, பலத்த துருகமாக இருந்து மரண கண்ணிகளுக்கு எங்களை விலக்கி காத்தள்ள வேண்டும் என ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அனுதினம் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறுகிற அனைத்து குடும்பத்தினையும் உமது சமாதானத்தால் நிரப்பி பொருளாதார நன்மைகளையும் சரீர நன்மைகளையும் ஆவிக்குரிய நன்மைகளையும் தந்து ஆசீர்வதித்திட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, யுத்தங்கள், பூமி அதிர்ச்சி, பெருவெள்ளம், கடுங்குளிர் இவைகளினால் எல்லாவற்றையும் இழந்து ஒருவேளை உணவுக்கும் உறைவிடத்துக்கும் பரிதபிக்கும் மக்களை பஞ்சகாலத்திலும் போஷிக்கிற தேவன் தாமே போஷித்து காப்பாற்றி அள்ள வேண்டும் எனவும் இக்கட்டுகளிலிருந்து தேசம் பாதுகாக்கப்பட தேவன் கிருபை செய்திட வேண்டும் எனவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மனிதர்களினால் தீர்வுக்கு கொண்டு வரப்படாத பிரச்சனைகளினாலும் வெளியே சொல்ல முடியாத மனதை அழுத்திக் கொண்டிருக்கும் காரியங்களினாலும் அந்தரங்கத்தில் கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டிருக்கும் ஒவ்வொருவரின் ஜெபத்திற்கு தேவரீர் பதில் தந்து கண்ணீரை துடைத்து ஆசீர்வதித்திட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவேன் என வாக்கு பண்ணின தேவன் தாமே தொழிலில், வியாபாரத்தில், விவசாயத்தில் ஈடுபட்டுள்ள குடும்ப தோல்விகளை நீங்க செய்து அவர்கள் பிரயாசங்கள் மேம்படவும் இழப்புகள் சரி கட்டப்படவும் பரிபூர்ண நன்மை உண்டாகவும் தேவன் இரக்கம் செய்திட வேண்டுமாய் வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே, ஆத்ம ஆதாய பணியில் ஈடுபட்டுள்ள ஊழியர்கள், மிஷினரிகள், மதவாதிகளினால் சந்திக்கிற பிரச்சனைகள் மத்தியிலும் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளவும் கர்த்தருடைய கரம் இவர்களுக்கு இடையூறுகளையும் துன்பங்களையும் ஏற்படுத்துகிற இயக்கங்களை சார்ந்தவர்களை ரட்சிக்கவும் ஊழியர்களின் போக்குவரத்துக்கு தேவையான வாகனங்கள் கிடைக்கப்படவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, விருத்தாப்பிய வயதில் படுக்கையில் உள்ளவர்கள், நீண்ட நாள் வியாதியினால் வருந்துபவர்கள், விபத்துகளில் எலும்பு முறிவுகளோடும் பல்வேறு நோய்களினாலும் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய கரம் தொட்டு அவர்கள் பரிபூர்ண சுகம் பெற்று வாழ தேவன் கிருபை செய்திட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டிறுதி தேர்வு எழுத ஆயத்தப்படும் பிள்ளைகள், செய்முறை தேர்வில் கலந்து கொள்ளுகிறவர்கள் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளவும் செல்போன் காட்சிகளுக்கு அடிமைப்பட்டு விடாதபடி அதிக கவனம் செலுத்தி படிக்க கர்த்தர் கிருபை செய்ய ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, போதை வஸ்துக்கள், கஞ்சா, மது, புகையிலை இது போன்ற அடிமைத்தனத்தில் உள்ள சிறு பிள்ளைகள் முதல் பெரியோர்கள், மாணவர்கள் தீய பழக்கத்திலிருந்து விடுவிக்கப்படவும் ரட்சிக்கப்படவும் குடும்பங்களில் சமாதானம் உண்டாகவும் ஜெபிக்கிறோம். சமூக வலைத்தள பாவங்களில் மூழ்கி பின்மாற்றத்தில் இருக்கும் கிறிஸ்தவர்கள் ரட்சிக்கப்பட ஜெபிக்கிறோம்.
ஆண்டவரே, நம்முடைய தேசம் தன் பலனை கொடுக்கும் என்ற வாக்குத்தத்தம் இந்திய தேசத்தில் நிறைவேறவும், தேசத்தின் கனிமங்கள் சுற்றுச்சூழல்கள் பாதுகாக்கப்படவும், எல்லா துறைகளிலும் சிறந்த முன்னேற்றத்தை அடைவதற்கு ஆளும் தலைவர்கள் அதிகாரிகள் ஞானமாய் செயல்பட தேவன் கிருபை தந்தல்ல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பயணம் செய்கிறவர்கள் தேவ பாதுகாப்பை பெற்று பயணம் செய்யவும், கடன் தொல்லையினால் கஷ்டப்படுகிறவர்கள் கடன்களை செலுத்தி தீர்ப்பதற்கான புதிய பாதைகளை தேவன் தந்தல்லவும் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்பவரே, அதற்கேற்ற பதில் தருகிறவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். துதிய நம்மையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.